ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சஹயோர் ஃபேவரட் யூடியூபர். ரீசெண்டாக நாங்கள் ஒரு 2 days ட்ரிப் மாதிரி கொல்லிமலை போயிருந்தோம். அந்த vlog தான் உங்களுக்கு இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னென்ன பிளேஸ் போகணும், நீங்கள் எப்படி கிளம்புனா எல்லாமே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக கொல்லிமலை போயிருந்தோம். அம்மா, நாங்கள், தம்பி, ஃபேமிலி எல்லோரும் சேர்ந்து போயிருந்தோம். நீங்கள் கொல்லிமலை போகிறீங்கன்னா உங்களுக்கு 1 day போதும். நீங்கள் காலையிலே போயிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக எல்லாமே சுற்றி பார்த்துட்டு திருப்பி ரிட்டன் நீங்கள் இறங்கிடலாம். அங்கே நிறையா பார்க்குறதுக்கு இருக்காது. ஒரு 2-3 ஃபால்ஸ் இருக்குது, ஒரு 2 டெம்பிள் இருக்குது. அதான் மெயின் நமக்கு அங்கே. ஸோ நாங்கள் வந்து அந்த கிளைமேட் நம்ம என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா வேணால் ஹோம் ஸ்டே மாதிரி எடுத்து அங்கேயே நிறைய பேர் குக் பண்ணி சாப்பிட்றாங்க. ஸோ அப்படி வேணால் ட்ரை பண்ணலாம். நாங்கள் வந்து காலையில் ரொம்ப லேட்டாக தான், ஆக்சுவலாக வேறு பிளான் இருந்துச்சு, திடீர்னு தான் கொல்லிமலை பிளான் போட்டோம். அதனால் லேட்டாக தான் கிளம்புனோம். கிளம்பி இடையில வந்து ஒரு ஸ்நாக்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து திருச்சியில் வந்து லஞ்சு சாப்பிட்டுட்டு கொல்லிமலை போகிறதுக்கு நைட்டு ஒரு 7 o'clock ஆயிடுச்சு. காலையில் ஒரு 10:30க்கு கிளம்பி திருவாரூர், திருச்சி அந்த லைனில் தான் போனோம். திருச்சி, தம்பம்பட்டி அந்த ரோடு வழியாட்டி போனோம். கொல்லிமலையில் வந்து உங்களுக்கு வந்து ஹில்ஸ் ஏறதுக்கு வந்து 72 bends இருக்குது. தமிழ்நாட்டில் உள்ள டேஞ்சரஸ் ரோடில் கொல்லிமலை வரும். ஸோ இங்கே நீங்கள் போகிறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டு வாங்க. நாங்கள் வந்து ஏறுறப்ப வந்து அந்த 72 bends வழியாட்டி போகலை. அது இல்லாமல் உங்களுக்கு இன்னொரு வே இருக்குது. உங்களுக்கு இந்த தம்பம்பட்டி வழியாட்டி போனீங்க நீங்கள் அப்படின்னா அந்த பென்ஸ் வந்து 72 bends உங்களுக்கு வராது. கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஏறுறப்ப. ஸோ நாங்கள் ஏறுறப்ப இதில் ஏறிட்டு ரிட்டன் இறங்குறப்ப வந்து அந்த 72 bends வழியாட்டி வந்தோம். ஹேர்பின் பென்ஸ் இருக்கும், அது வழியாட்டி வந்தோம். ஹில்ஸ் ஏறுறதுக்கு எப்படியும் உங்களுக்கு ஒரு 1 hour ஆயிரும். 35 kilometer கிட்டக்க வரும் இது. நாங்கள் போனப்போ வந்து நல்ல மழை, இடி, அதனால் வந்து ஹில்ஸ் ஏறின பிறகு மேலே வந்து உங்களுக்கு பவர் ஆஃப் ஆயிடுச்சு. நீங்கள் எந்த வழியாட்டி வந்தாலும் நீங்கள் கனெக்ட் ஆகிற இடம் வந்து சோளக்காடு. ஸோ அந்த இடத்துல தான் நாங்கள் ரூமும் எடுத்திருந்தோம். அது வந்து கொல்லிமலையில் வந்து சோளக்காடுங்கிற இடத்துல செல்ஃபோன் டவருக்கு நியரில் தான் எடுத்திருந்தோம். நாங்கள் எடுத்திருந்தது ஒரு ஹோம் ஸ்டே தான், கேஎஸ் ஹோம் ஸ்டேன்னு சொல்லிட்டு நல்லாயிருக்கு. நாங்கள் 8 பேருங்கவும் ஒரு ஹால் மாதிரி அதில் வந்து ஃபுல்லாக வந்து கீழே மேலேன்னு சொல்லிட்டு நம்ம ஹாஸ்டல்லாம் ஸ்டே பண்ணுவோம்ல அந்த மாதிரி ரூம்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதுலேருந்து நைட்டு வந்து சரியான இடி, மழை, பவர் கட்டு. அதனால் என்னால் சுத்தமாக வீடியோ எடுக்க முடியல. நாங்கள் ஒரு 7 o'clock வந்தோம். டீ கூட அங்கே கிடைக்கவே இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா வந்து அந்த மாதிரி மழை, இடிலாம் இருக்கிறப்ப வந்து அவங்க பவர் கட் பண்ணிடுவாங்களாம். ஸோ 6 o'clockலாம் எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம். ஆனால் பரவாயில்ல, கொஞ்சம் நின்ன பிறகு அதுக்கப்புறம் ஃபுட்டு எல்லாமே கிடச்சிச்சு. பாப்பா நல்லா தூங்கிட்டு இருக்கா. எல்லோரும் நல்லா ஜாலியாக இருந்துச்சு பேசிக்கிட்டு. நம்ம ஃபேமிலியாக வரப்போ கண்டிப்பாக இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எடுத்து இது பண்ணிங்கன்னா நைட்டு ஃபுல்லாக எல்லாம் அரட்டை போட்டுக்கிட்டு நல்லா பேசிக்கிட்டு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு இந்த ஹோம் ஸ்டே. நீங்கள் வேணும்னா கீழே குக் பண்ணி கூட சாப்பிட்லாம், அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸும் இருக்குது இங்கே. அதுக்கடுத்து நாங்கள் காலையில் கிளம்பி போன பிளேஸ் வந்து நம்மருவி தான் ஃபஸ்ட்டு போனோம். இந்த பிளேஸ்லேருந்து அது ரொம்ப பக்கம்தான். நம்மருவியில் வந்து நாங்கள் யாருமே வந்து குளிக்கலை, ஜஸ்ட்டு பார்த்துட்டு ரிட்டன் வந்துட்டோம். ஏன்னா வந்து மார்னிங் ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு, அதனால் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு யாருமே அங்கே அதில் வந்து குளிக்கலை. ஆனால் இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. பக்கத்துலேயே வந்து ஒரு சின்ன பார்க் மாதிரி கிட்ஸ் விளாட்ற மாதிரி இருக்குது. அந்த அருவி ஊற்றுறது ரொம்ப அழகாக இருக்குது. கொஞ்சம் தூரம் நடந்து போனாலே போதும், ரொம்ப தூரம்லாம் போக வேண்டியது கிடையாது. The monkeys,
I'll read now appearing no. Oh, quiet oceans, they kiss your feet. நெக்ஸ்ட் நாங்கள் போனது எட்டுக்கை அம்மன் டெம்பிள். இங்கே வந்து லாரன்ஸ்லாம் வந்திருக்காங்க, அங்கேயே வெளில உங்களுக்கு போட்டிருக்கோம். இது வந்து நம்ம இங்கே இருக்கிற டெம்பிள் மாதிரி இல்லாமல் வித்தியாசமாக இருக்கும். கண்டிப்பாக போய் விசிட் பண்ணி பாருங்கள். இங்கே நீங்கள் போகிற வழியிலே வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் போட்டிருப்பாங்க. இது வந்து சவுச்சவு. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். சவுச்சவு வந்து அந்த கொடி அந்த மரத்தில் போய் மேலே காய்ச்சி தொங்குனுச்சு. இது வரைக்கும் நான் சவுச்சவு பார்த்ததே கிடையாது. ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அது மாதிரி போகிற வழியிலே வந்து சாம்பிராணி வந்து கொட்டை மாதிரி வச்சுருப்பாங்க. அதை நம்ம வாங்கிட்டு வந்து காய வச்சு இடித்து அந்த மேலே உள்ள தோலை மட்டும் எடுத்து பொடி பண்ணி வச்சுக்கணும்னு சொன்னாங்க. அந்த மாதிரி வித்தியாசமாக நிறையா இருக்கும் அங்கே விளையிறது. அடி அடி கையில் எடுத்து கொண்டு போய் கொல்லிப்பாவை இல்லைனா எட்டுக்கை அம்மன்னு சொல்கிறாங்க. எட்டுக்கை அம்மன் ஏன் பெயர் வந்துச்சுன்னா, இந்த அம்மனுக்கு 8 கைகள் இருக்கும். 8 கையிலையும் வேறு வேறு ஆயுதம் வச்சுருப்பாங்க. அதனால் எட்டுக்கை அம்மன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஃபேமிலியில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இல்லை குழந்தை இல்லை அப்படின்னா வந்து இங்கே நிறைய பேர் வேண்டிப்பாங்களாம். அது மட்டும் இல்லாமல் நிறையா இங்கே பூட்டு இந்த மாதிரிலாம் தொங்குது. அந்த சைடு வந்து நிறையா சாரீ இதெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நம்ம நார்மலாக இங்கே பார்க்குற டெம்பிள் மாதிரி இல்லாமல் இது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இதுக்கு புராண கதை என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த காலத்தில் நிறைய சித்தர்கள் வந்து இந்த கொல்லிமலையில் வாழ்ந்தாங்க. அவங்க வந்து தவம் பண்ணுவாங்களாம். தவம் பண்ணுறப்ப நிறைய மிருகம் அப்புறம் அசுரர்களால் வந்து நிறைய பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுக்காண்டி அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இங்கே கொல்லிப்பாவை அப்படிங்கிற இந்த அம்மனை உருவாக்குனாங்களாம். அந்த அம்மனை தான் இன்றைக்கி வரைக்கும் இங்கே வழிபட்டுக்கிட்டு வராங்க. இதுதான் இந்த கோயிலோட வரலாறு. இங்கே வரீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் இங்கே கிடைக்கிற அந்த சூப்பு வந்து குடிச்சு பாருங்கள். அது வந்து இங்கே உள்ள மூலிகை அப்புறம் வந்து இந்த ஆட்டுக்கால் கிழங்குன்னு சொல்லுவாங்களே அதை வச்சு ரெடி பண்ணுறாங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. சளி பிடிச்சிருந்தாலோ இல்லை பாடி பெயின்லாம் இருக்குது அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கு. அது நல்லா ஸ்பைஸியாக நல்லா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் காமனாக கிடைக்கக்கூடிய ஒரு ஃபுட்டுனா பணியாரம். இங்கே எல்லா கடையிலையுமே வந்து மேக்ஸிமம் பணியாரம் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் கோயிலேருந்து வர வழியிலேயும் நிறைய பேர் பணியாரம் ஊற்றி கொடுப்பாங்க. சில கடையில் மட்டும்தான் தோசை இட்லி இருக்கும். ரொம்ப ரேரு. நாங்கள் பார்த்ததுலேயே இந்த ஒரு கடையில் மட்டும்தான் தோசை இருந்துச்சு. அதனால் சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சாப்பிட்டோம். நெக்ஸ்ட்டு நாங்கள் போன பிளேஸ் நிறைய என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா பாப்பா இருந்தனால அவளுக்கு ஊட்டி விடுறது அப்புறம் அந்த மாதிரியே போயிடுச்சு. பசங்களையும் வச்சு கொஞ்சம் சமாளிச்சுக்கிட்டு அடுத்து நாங்கள் போன பிளேஸ் வந்து அரப்பளீஸ்வரர் கோயில். அதுக்கப்புறம் மாசிலா அருவி போய் எல்லோரும் குளித்தோம். எல்லோரும் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் மதியம் லஞ்சுக்கு வந்துட்டோம். நாங்கள் குளிக்க போகிறதுக்கு முன்னாடியே வந்து அங்கே வந்து ஒரு உங்களுக்கு நான் பிக்சர் காமிச்சிருப்பேன். அந்த பிக்சரில் வர ஹோட்டலில் வந்து நம்ம ஃபுட்டு வந்து ஆர்டர் கொடுத்துட்டு என்ன வேணும்னு சொல்லிட்டு நம்ம வாங்கி கொடுத்துட்டு போனோம்னா அவங்க வந்து குக் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம அந்த ஃபுட்டை எடுத்துகிட்டு போய் வெளியில் எங்கே வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். அவங்க அப்படியே அதை பேக் பண்ணி கொடுத்துருவாங்க. இல்லை அங்கே சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி தான் நாங்கள் சாப்பிட்டோம். அந்த பிக்சர் வந்து நான் உங்களுக்கு அந்த ஹோட்டல் நேம் மட்டும் நான் அதில் ஆட் பண்ணியிருப்பேன். நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து மதியம் லஞ்ச் முடிச்சுட்டு நாங்கள் லாஸ்ட்டாக போன பிளேஸு வியூ பாயிண்ட்டு. இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் ரிட்டன் வர வழியில் தான் இருக்கும். இது எல்லாமே ஒரே லைனில் தான் வரும் உங்களுக்கு. இந்த வியூ பாயிண்ட் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுக்கு கீழேயே வந்து இங்கே காஃபி அந்த காஃபி பீன்ஸ் அதெல்லாம் கிடைக்கும். வேணால் இங்கேயே நீங்கள் வாங்கிக்கலாம்.
இது இல்லாமல் நீங்கள் போகிற அரப்பளீஸ்வரர் கோயிலுக்கு பக்கத்துலேயே வந்து இன்னொரு ஃபால்ஸ் இருக்குது. அது நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டோம். அதுதான் ஆனால் ரொம்ப ஃபேமஸான ஃபால்ஸு. அந்த ஃபால்ஸில் வந்து நீங்கள் ஆனால் இறங்கி போகணும். ஒரு 1200 ஸ்டெப்ஸ் வந்து இறங்கிட்டு நீங்கள் அங்கே குளிச்சுட்டு திருப்பி ஏறி வரணும். அது ஓகேனா நீங்கள் போயிட்டு வரலாம். ஆனால் ரொம்ப டயர்டாயிரும் நம்ம அது போயிட்டு வந்தாலே. ஃபால்ஸ் நேம் வந்து ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ரொம்ப ஃபேமஸான ஃபால்ஸ் அது. நீங்கள் சப்போஸ் போகிறீங்க அப்படின்னா அரப்பளீஸ்வரர் கோயில் பார்த்துட்டு பக்கத்துலேயே வந்து வேணால் இந்த ஃபால்ஸ் போயிட்டு வரலாம். ஆனால் அங்கே கூட்டம் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். நீங்கள் போகிறதா இருந்தால் காலையிலேயே சீக்கிரம் போயிட்டு வந்துடணும். நாங்கள் போன மாசிலா அருவி வந்து கூட்டம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஃபேமிலியோடு போகிறப்ப கொஞ்சம் செட் ஆகும். அதனால தான் இதுக்கு போயிட்டு வந்துட்டோம் நாங்கள். இங்கே நீங்கள் ஷாப்பிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்பைசஸ் அப்புறம் வந்து சாம்பிராணி ரொம்ப ஃபேமஸ்ஸு. சாம்பிராணி இங்கே ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் நாள் வந்து அந்த ஃபுல் பவர் கட் அன்றைக்கே வந்து ஷாப்பிங் முடிச்சிட்டோம். அதனால் அது வீடியோ எடுக்க முடியல. ஸ்பைசஸ் சாம்பிராணி இதெல்லாம் தான். ஆனால் இங்கே மிளகு தான் வந்து இங்கே விளையிறது. மற்றதெல்லாம் அவங்க கீழேருந்து தான் எடுத்துகிட்டு வராங்களாம். இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாங்கள் அந்த 72 பெண்ட் சொன்னல அது வழியாக ரிட்டன் வர ஆரம்பிச்சிட்டோம். எல்லாருமே கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு பெண்டும் கீழே இறங்குறப்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனால் அது மாதிரி இதில் வந்து அந்த ஒரு மரத்துலேருந்து ஒரு ப்ளூ கலரில் வந்து ஒரு ஃப்ளவர் ஒன்று கீழே கொட்டியிருக்கு. அது ரொம்ப சூப்பராக இருக்குது. நாங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கணும்னு நினச்சோம். ஆனால் எடுக்க முடியல. மேபி நீங்கள் போகிறீங்கன்னா கண்டிப்பாக அங்கே நின்று ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வாங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. கொல்லிமலையில் எங்கெங்கே சுற்றி பார்க்கணுமோ அது இந்த பிக்சரில் ஃபுல்லாக இருக்குது. அதை வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் புதுசாக போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.